இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழ குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இதை அரைச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழ விழுது 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை அப்படியே சேர்த்துட்டு அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவு ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வாழைப்பழத்தில் உள்ள தண்ணியை வச்சு நம்ம சேர்த்த கோதுமை மாவு, நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணியோட அளவு வந்து மாவோட பதம் பார்த்து நம்ம சேர்க்கணும். அதிகமாக சேர்க்காம ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு மாவோட திக்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து போடுறப்போ கீழே விழணும். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம குழிப்பணியாரம் ஊற்றுறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா குழிலையும். இதை நீங்கள் அப்படியே பணியார கல்லில் இல்லாமல் எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில் கூட அப்போ மாதிரி போட்டு எடுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணியார கல்லில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நம்ம விட்டால் தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு உப்பி வரும்போது அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்ததும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி வேக விட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இங்கே நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட அரைக்கப்பளவு எடுத்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையாலையும் கோதுமையாலையும் நம்மளுக்கு பணியாரம் சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் மிதமான தீயில் வச்சே வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் முழுமையாக நல்லா வெந்து வரும். நல்லா புசு புசுன்னு வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிரும். இது வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாழைப்பழனால. உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உள்ளேயும் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பணியார ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.